வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐப்ரோ ஐலாஷஸில் உள்ள ஹேர்லாம் நல்லா திக்காகவும் நல்லா டார்க்காக வளர்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹோம் ரெமெடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அயன் இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக இதில் விளக்கெண்ணெய் சேர்க்க போகிறோம். ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. விளக்கெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு விளக்கெண்ணையும் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இயும் ஃபேட்டி ஆசிட்டும் இருக்கிறதால நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு இதுவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக இது கூட நம்ம ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்து கட் பண்ணி உள்ளே இருக்கிற ஆயிலை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், விட்டமின் இ ஆயில் இந்த 3மே சேர்த்துருக்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம். பாதாமில் பார்த்தீங்கன்னா மேக்னீஷியம், விட்டமின் இ, விட்டமின் ஏ, விட்டமின் டி இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் இருக்குது. இது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதாமை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சின்ன உரல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட அதில் போட்டு தட்டி கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாதாமை இந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னரில் பாதாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆயில், அந்த ஆயிலை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலை ரெடி பண்ணி ஒரு நாளைக்கு மட்டும் அப்படியே வச்சுருங்க. மறுநாளையிலேருந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஐலாஷஸில் அப்புறம் ஐப்ரோஸ்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு படுங்க. ஓவர் நைட் அப்படியே விட்டாலும் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தூங்க போகலாம். ஐப்ரோவையும் ஐலாஷஸில் உள்ள ஹேரையும் நல்லா திக்காகவும் நல்லா டார்க்காக வளர வைக்கிறதுக்கு இந்த ஆயில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அடிக்கடி ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக முடி வளர்ச்சி கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அடிக்கடி ஐப்ரோஸை ட்ரிம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. ரொம்பவே எஃபெக்டிவான நேச்சுரலான இந்த ஹோம் ரெமெடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.